ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம மை லிட்டில் ஹாப்பினஸோட 16-17 எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோவும் கீழே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ மேல பாத்தீங்கன்னா லைட்ல ஆஃப் ஆயிருது. இப்போ திரும்பவும் மெசேஜ் பண்றாரு, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வீட்டுல தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், நானும் இந்த ஷாங்கோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ டக்குன்னு அவரும் அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்போ அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி இவர் போய் நின்னுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் எங்கேயாவது வாக் போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து கூட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ரொம்ப மோசம், எனக்கு ஒண்ணுமே தெரியல, சோ அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எல்லாருமே அவங்களோட ஃபீல்டுல அவங்க கத்துக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குவாங்க. ஆனா கத்துக்கிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அது எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அதனால நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் தான், நீ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ மறக்கவே மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, சோ அவங்க வந்து இந்த வானோட அம்மா இருக்காங்களே, அத அட்ரஸ் நம்ம ஹீரோட்ட வாங்கியிருப்பாங்க. சோ அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்களும், ஏமா நீ அன்னைக்கு வந்து கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆமா, நான் பக்கத்துல தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ சரிவா மார்க்கெட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லாம் போறாங்க. ரொம்பவே அவங்க அம்மா கூட ரொம்பவே ஜாலியா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி எனக்கு வான தெரியும், நாங்க ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் கால் பண்ணி நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும், சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருப்பா, ஒரு பொண்ணு வந்திருந்தா வானை பத்தியே பேசிட்டு இருந்தா, அந்த பொண்ணுக்கு வானை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அவனுக்கும் அந்த பொண்ணை பிடிக்கிற மாதிரி பண்ணு, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த வானும் அந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய புக் வந்து சேல் ஆயிருக்கும். எல்லா புக்குமே ஒரே ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வாங்கியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா WJ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல தான் வாங்கியிருப்பாங்க. இந்த நேம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டார்ல நம்ம ஆல்ரெடி நம்ம வான் வந்து வச்சிருந்திருப்பாரு. அதாவது இவரோட எக்ஸ் இருக்காங்களே, சோ அவங்களோட நேம் தான். இப்போ அந்த கம்பெனில இருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி புக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இப்போ அந்த கம்பெனிக்கு போயிட்டு நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா சாரி சார், அவங்க வந்து இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்தா ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நைட் என்னை வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கும். இவர் அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா, இந்த மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, சோ அவ போய் உங்க அம்மாவை மீட் பண்ணிருக்கா, சோ உங்க அம்மாவை இந்த மாதிரி பேச சொன்னாங்க, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இந்த வானம் எல்லாத்தையுமே அப்படியே கேட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீன்லயே இந்த ஃப்ரெண்டு கிட்ட, நீ எங்க போய் எங்க அம்மாவை மீட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக போய் மீட் பண்ண, இங்க பாரு, நீ என்னை லவ் பண்ணலாம், ஆனா நானும் உன்னை லவ் பண்ண வாய்ப்பே கிடையாது, 1% கூட வாய்ப்பு இல்ல, சோ அந்த மாதிரி எண்ணத்துல என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி திட்டிடுறாரு. இவங்களும் அப்படியே லவ் ஃபெயிலிங்ல அப்படியே சோகமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் வலிக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு அப்பாவே உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி அவர் என்னைய வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு, அப்படிலாம் என்னை பேசினாரு, இனிமேல் கடை பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு கண்ணு காமிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும், இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்றனால உன் கண்ணு வந்து வீங்கிரும், நீ வந்து பார்க்க ஆன்டி மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லி ஹெல்த்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு. சோ இதை பார்த்து அவங்க இன்னமும் டிப்ரெஷன் ஆகி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, அதான் நியூ இயர் வருது இல்ல, அன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி மாதிரி நான் ரெடி பண்றேன், நான் வந்து அவனை வர சொல்றேன், கண்டிப்பா நீயும் வா, அப்ப பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கால் பண்ணி கேட்டா அவரும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிளாக்மெயிலாம் பண்ணி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா அதே அன்னைக்கு தான் அவரோட எக்ஸும் என்னை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. அதையுமே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது முன்னாடி அப்பாவே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. தெரியாம அந்த பொண்ணை போய் இடிச்சிடுறாங்க. ஐயோ என்னாச்சு, உங்களுக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு இல்ல இல்ல எங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற சொல்றான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து, நீங்க என்ன ஒரு மாதிரி குழப்பமா இருக்கீங்க, ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லாயர் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே, லாயர் தேவைன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உங்களோட கேஸை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அதே பொண்ணை நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கம் மீட் பண்ணி பேசும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி ஆன்லைன்ல ஒரு ஸ்பேம் நடக்குது, என்னோட ஐடி வச்சுக்கிட்டு அவங்க வேற ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க, இப்ப அந்த காசை நான் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இதனால நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாங் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் வந்து, இது ரொம்ப பெரிய கேஸ், இதுக்கு பின்னாடி எவ்வளவோ பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க, இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்ப ஆன்லைன்ல இவங்களும் அப்படியே ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அன்னைக்கு நைட் தான் நியூ இயரா இருக்கும். சோ அதனால அந்த ஃப்ரெண்டோட கடைக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க, எங்க உன்னோட ரிலேட்டிவ், அந்த வானை காணவே இல்லை, நான் கால் பண்ணாரும் அவர் எடுக்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாம பக்கத்துல கடையும் ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இவர் இப்ப கால் பண்ணி பாக்குறாரு. அந்த பக்கம் வானை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த டின்னருக்கு போலாமா இல்ல எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வர சொன்ன அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஹீரோயின் வந்து, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆன்லைன் ஸ்கேம் நடக்கும்ல, சோ அதை பத்தி இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஷாங் வராரு. சோ அவர் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆன்லைன் ஸ்கேம் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இந்த கேஸ் எடுக்க போறியா, இந்த கேஸ் எடுக்க உனக்கு தகுதியே இல்லை, இந்த கேஸ் உன்னால எடுத்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும், எவ்வளவு பேர் அங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், அதுக்காக தான் இந்த வேலையில் இருக்கும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு
உதவியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு நம்ம ஷாங்க் வந்து வயிறு வலி வந்துருது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எங்கடா இவ இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லஞ்சுக்காக. இந்த பக்கம் நம்ம வானையும் காணோம். இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்ல, ஷாங்க் வந்து வயிற்று வலி, சோ அதனால தான் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவாரு. இப்ப அந்த இடத்துல இந்த எலிசா இருக்கல்ல, சோ எலிசாவை காமிப்பாங்க. அவ வந்து என்னப்பா நியூ இயர் அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு உடம்பு சரியில்லாம தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்ல, ஷாங் இருக்காருல்ல, சோ அவர் தான் உள்ள படுத்திருக்காருன்னு சொல்லும்போது என்னது ஷாங்கா, ஐயோ அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படிம்பாங்க. ஐயோ என்னோட வாயை பெனாயில் போட்டு தான் கழுவணும், ஏன்டி இந்த மாதிரிலாம் வாய் வைக்கிற அப்படின்னு ஓடி போயிட்டு உள்ள வந்து ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தனியா கூட்டு வந்து இங்க பாரு, அவரை கொஞ்ச நேரம் நீ ஃப்ரீயா விட்டாலே போதும், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா நடிக்காத, நீ அவரை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த எலிசா சொல்லும்போது லவ்வா நானா, அவரையா, வாய்ப்பே கிடையாது, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எலிசா சொல்லும்போது நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதான் உண்மை, என்னை பிக்கப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த இது நீ கரெக்டா ஷாங்குக்கு கொடு, இந்த டைம்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷாங் பக்கத்துல போயிட்டு நான் கிளம்புறேன், இனிமேல் எலிசா அவங்கள பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. அடைச்ச இவகிட்ட போய் மாட்டி விட்டு போறாளே அப்படின்னு நம்ம ஷாங்கும் பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் வெளியே வந்தா அந்த இடத்துல பட்டாசுலாம் வெடிக்குது, ஹாப்பி நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, காருக்குள்ள டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம வானை காமிக்கிறாங்க. இந்த வான் வந்து டின்னருக்கும் போல எக்ஸ் கூப்பிட்ட இடத்துக்கும் போல ஒரே ஒரு இடத்துல மட்டும் உட்காந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் அந்த எக்ஸ காமிக்கிறாங்க, எக்ஸோட மூஞ்ச நமக்கு காமிக்கல. இவங்க அந்த இடத்துல உட்காந்து வான் வரலன்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஷாங் இருக்காங்களா, சோ அவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்துருவாரு. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கான ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இவங்க இப்படியே இந்த பக்கம் சந்தோஷமா இருக்க, அந்த பக்கம் இந்த எக்ஸ் இருக்கால நம்ம வானோட எக்ஸ், சோ அவ வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா. அங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆல்ரெடி இந்த பொண்ணை வந்து வீடியோல அந்த ஃப்ரெண்ட் வந்து பாத்திருப்பா, சோ அதனால தெரியும் இது வானோட எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாம் சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வான் வந்துடுறாரு. சோ அவர் வந்து இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து ஆமா உன்னை தேடி தான் நான் வந்தேன், உன்னை என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, நம்ம பிரேக்கப் பண்ணது போதும், திரும்பவும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஆல்ரெடி நான் உன்னை என் மனசுல இருந்து எடுத்துட்டேன், திரும்ப எல்லாம் உன்னை என் மனசுல விதைக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. இதை வந்து தூரத்துல இருந்து அந்த ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏக்கமா. இப்ப இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு இங்க பாருமா உன்னோட கேஸ் என்னால எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கான என்கிட்ட பணமும் கிடையாது, என்கிட்ட நேரமும் கிடையாது, அது ரொம்ப பெரிய கேஸ், யாருமே என் டீம்ல எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையா சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஷாங் வராரு. அவரு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேஸ நான் எடுக்கிறேன், எல்லா டீடைல்ஸும் எனக்கு இப்ப நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி டேபிள் வைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் நம்ம வானோட அம்மாவையும் அப்பாவையும் காமிக்கிறாங்க. அவங்களோட புக் ஷாப்புக்கு வந்திருக்கும் போது கடையை திறக்கவே இல்லை, இங்க பாரு எவ்வளவு நேரமாச்சு இன்னமும் கடை திறக்காம என்னையும் பிசினஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சரி வாங்க பக்கத்துல அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லி அங்க வராங்க. வந்தோடனே அத்தா மாமா வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே உரிமையா கூப்பிடுறா. கூப்பிட்டு அப்படியே சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வான் வந்துடுறாரு. வான் வந்தோடனே ஏன்டா உதவாக்குற, உன்னால ஒரு வேலை கூட சரியா செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அவனும் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். 30 வயசு ஆச்சு, இதுக்கு மேலேயும் நீ என்ன கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்டா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கூட உன்னால பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே அடிக்க வருவாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு வந்து இல்ல நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், நாங்க யாருக்கிட்டையும் சொல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே நம்ம வானுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப அவங்களும் ஓ அப்படியா இவன் தான் வெளியே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் அன்னைக்கு நைட்டு செம்மையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை.